இந்த யாக்கோபு ஏசா சொன்னதை, ஏசா சொல்லி மிரட்டினதை எந்த இடத்தையும் ஒரு இடத்தையும் அவன் அதை மேற்கோள் காட்டவே இல்லை, ஒரு இடத்தையும் சொல்லவே இல்லை. ஐயோயோ எங்கள் அண்ணன் இப்படி சொன்னானே, ஐயோயோ எங்கள் சகோதரன் இப்படி சொல்லிட்டானே, எங்கேயாச்சும் ஒரு இடத்த சொல்லிட்டு பத்தியா? ஒரு இடத்தையும் சொல்லலை. அப்படின்னா என்ன? தேவன் சொன்னது தான் எனக்கு. ஏன்னா அதை மட்டும்தான் 3-4 முறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறான் இந்த 3-4 அதிகாரத்தில். 28, 29, 30, 31, 32 அடுத்த வரக்கூடிய 4 அதிகாரத்தில் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்னார் பாரு. அதை மட்டும்தான் திருப்பி சொல்கிறானே தவிர, உன்னை இந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வருவேன் அதை தான் திருப்பி சொல்கிறானே தவிர, கொன்று போடுவேன் அவங்க அண்ணன் சொன்னதை திருப்பி வாயால் சொல்லலை. ஆமே. அப்போ கர்த்தர் சொன்னதை திரும்ப சொல்கிறா, ஆனால் எதிரி சொன்னதை சொல்லலை. ஆமே. இன்னைக்கு நம்ம யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கொள்ளணும். எதிரி சொல்லிட்டா ஐயோ சொல்லிட்டாங்களே, ஐயோ சொல்லிட்டாங்களே, ஐயோ சொல்லிட்டாங்களே, ஐயோ சொல்லிட்டாங்களே, அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? அடிச்சுக்கிறோம், குத்திக்கிறோம், விழுந்துடுறோம், பரண்டுறோம். எதிரி பேசுனதை அவன் எடுத்துக்கிறதே இல்லை. ஆமே. ஆமே. ஆண்டவர் சொன்னதை மட்டுமே சொல்லுகிறான். ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் திரும்ப அவன் அறிக்கை எடுக்கிறான், திரும்ப பிரகடனப்படுத்துகிறான். அப்படின்னா அவன் எதிர்மறையான ஒன்றை அவன் சொல்லவில்லை. ஆமே. எதிர்மறையான ஒன்று சொல்லவில்லை, எதிர்மறையான செயலை அவன் செய்யவில்லை, எதிர்மறையான பேச்சை அவன் பேசவில்லை. அவன் சொன்னது, அவன் நினைத்தது, அவன் பண்ணினது எல்லாமே கர்த்தர் சொன்னதுக்கு மாறாக ஒன்றும் செய்யாமல் கர்த்தர் சொன்னதுக்கு சொன்னபடியே அந்த அடிப்படையிலேயே செய்தான். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் அந்த நமக்கு கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் அப்படியே நினைக்கிறேன், அந்த கிருபையை தருவாராக. ஆண்டவர் எனக்கு என்ன பேசினார் அதையே செய்கிறேன், அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆமே. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார், அவங்க சொன்னாங்க தான், கேட்டியா? நல்லாவே கேட்டேன். கேள்விப்பட்டியா? ரொம்பவே கேள்விப்பட்டேன். கர்த்தர் சொன்னதான் நடக்கும். சொன்னால் சொல்லி மாட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு போயிடணும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோயோ அப்படி சொல்லிட்டாங்களா, இப்படி சொன்னாங்களா, ஆமாம் சொன்னாங்க தான். நாம் என்ன பண்ணுறோம்? தோத்துறோம். அந்த எதிரிகளுக்கும் எதிர்மறையான காரியங்களுக்கும் செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நாம் என்ன பண்ணுகிறோம்? அதை அதிகமாக உள்வாங்குகிறோம். அது வல்ல, அது நடக்காது. ஆமென். என் தேவன் சொன்னது தான் நடக்கும். அவர் கொடுத்த வார்த்தை நடக்கும். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொன்னதை சொன்னபடி அவர் எனக்கு செய்து முடிப்பார். ஆமென். ஆமென். எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னதை செய்வார்.